ஆமா அதான் கொஸ்டின். ஆன்சர் சொல்லுங்க கேடி. அப்பாங்க கேளு. டேய் கேடி அப்படின்றாங்க தீபக். வாய்ங்க அடை இருங்க போலாம், இருங்க தீபக் போலாம். ஹாய் ஹலோ வணக்கம் அக்கா. ராம் ஹாய் ராம் வா ராம். என்னன்னு ஆன்சர் என்ன சொல்ல. லைக் டன். தேங்க்யூ ஸோ மச் ராம். ராம் ஹார்ட் எனக்கா? இரு ராம் நானும் உனக்கு ஹார்ட் தரேன். ஒரு கையில் பொங்கி வாட அந்த போனை பிடிச்சிக்கூடா. அப்படியே வச்சுக்க ஆட்டாத. அப்படியே வச்சுக்க. ராம் இந்தா ராம் உனக்கும் ஹார்ட் எடுத்துக்கோ ராம். ராம் உனக்கும் ஹார்ட் எடுத்துக்கோ ராம். டே குட்டி பையா சும்மா இருடா, எங்களை ஏன்டா அழுக வைக்கிறேன்னு சொல்றாங்க தங்கராஜனா. அந்த மாதிரி கொஸ்டின் இல்ல, இது நல்ல கொஸ்டின். அண்ணா தங்கராஜனா இது அந்த மாதிரி கொஸ்டின் இல்லையா? இது நல்ல கொஸ்டினாண்ணா. பார்த்து ரொம்ப நாளாச்சுல. ஆமா ராம் நீதான் ராம் லைவே வரவே இல்லை. ராம் நீதான் ரொம்ப பிஸி ஆயிட்டியோ? ராம் ரொம்ப பிஸி ஆயிட்டியா ராம்? ராம் சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு ராம். சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? என்ன பண்ணிட்டு இருக்க? லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணாதவங்க ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வாங்க பேசலாம். நல்லதே பேசுங்க, நல்லதையே பேசுங்க லைவ் வர எல்லாரும். ராம் சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்ட? இல்லை சி இனிமே தான் சாப்பிடணும். அப்படியா ராம் பிஸியா இருக்கியா என்ன? நீங்க சாப்பிட்டாச்சா? நானும் இன்னும் சாப்பிடல ராம். நானும் இனிமே தான் ராம் சாப்பிடணும். ராம் நானும் இன்னும் சாப்பிடல. அவன் மூஞ்சியை காட்டவா? இருங்க தீபக் காட்டுறேன். ஏ சஞ்சய் ஓ மூஞ்சியை பார்க்கணும். வாங்க வா. இல்ல சிஸ் ஃப்ரீயா? ஓகே. அறிவு சம்பந்தப்பட்ட கேள்வியான்னு கேக்குறாங்கடா. இல்ல விவசாயம் சம்மந்தப்பட்டதான் கேடி. இது வந்து விவசாயம் சம்மந்தப்பட்டதான். உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறானாமா. இருங்க அந்த மூஞ்சியை காட்டுறேன். அந்த பொண்ணும் அங்க பாருங்க இந்த பொண்ணான மூஞ்சிய பாருங்க கேடி. யாரு கேட்ட? தீபக் பாருங்க அவன் மூஞ்சிய கட்ட சொன்னீங்க. கையறா ஏன்டா பயமுத்துறா? அங்க பாடுறா. சும்மா பார்த்தாவே பயமா இருக்கு. ஏன்டா கொடூரமா பாக்குற? எனக்கு தெரியலையா? ஆன்சர் சொல்றான். 2 மாடு. சத்தா சொல்லு. 2 மாடு. அதுக்கப்புறம் ஒரு மனுஷன். அதுக்கப்புறம் ஆமா கேடி கரெக்ட் தான். 2 ஏறு உழுவுற மாடும் 2 மாடும் ஒரு விவசாயி. கரெக்ட் தான் கேடி. கரெக்ட் ஆன்சர் கேடி. கரெக்ட் தான் கேடி ஆன்சர். இவன் எங்க பக்கத்து வீட்டு பையன் தீபக் அப்படி சொல்லுவேன்னு பாத்தீங்களா? இவன் என் பையன் தான் தீபக். இவனை எங்க பக்கத்து வீட்டு பையன் சொல்லுவேன்னு பாத்தீங்களா? பக்கத்து வீட்டு பையன் இல்லை, என்னோட பையன் அவன். ஆமா கேடி கரெக்ட் தான். ஒருத்தவங்க வந்து ஏறு உழுவுறாங்க. அப்ப அவங்களுக்கு 2 கை இருக்கா? 2 மாடு கட்டி ஏறு விடுவாங்களா? அப்ப 2 மாட்டுக்கு 4 நாள் 8 காலா? 8 காலு. மனுஷனுக்கு 2 கை. அந்த 2 மாடுக்கு 2 தலை, மனுஷனுக்கு 1 தலை, மொத்தம் 3 தலை. கரெக்ட் ஆன்சரு. ஷாப் டெலிவரிக்கு சுத்துறேனாக்கா? அப்படியா? ஓகே சிவா. ஹாய் தங்கராஜன்பா வணக்கம் சொல்றாங்க ராம். ஹாய் தங்கராஜன்பா வணக்கம் சொல்றாங்க ராம். ஹாய் கேடி ப்ரோ வணக்கம் சொல்றாங்க ராம். ஹாய் பாலா ரவி எங்க போயிட்டீங்க? ரவி எங்க ரவி போயிட்டீங்க? டே குட்டி பையா எருமை மாடா இல்லை பசு மாடாடா? உழுவுறது பசு மாடலையா உழுவாங்க? ஏர் உழுவுறது தங்கராஜனா? என்ன சம்மந்தமே இல்லை. எப்படி சம்மந்தம் இல்லை? யோசிச்சு பாருங்க, புரியும் உங்களுக்கு. தீபக் 8 கால் சொன்னானா மாட்டுக்கு? அது சாரி 10 காலா? 10 கால் சொன்னானா மாட்டுக்கு? 2 மாட்டுக்கு 4, ஒரு மாட்டுக்கு 4 காடு. அப்புறம் 2 மாட்டுக்கு 8 கால். மனுஷனுக்கு 2 கை, மனுஷனுக்கு 2 கையா? அவ்வளோதான் ஆன்சர். சாப்பிடுக்காவும் சாப்பிடணும் சிவா. ஹாய் ராம்ஷாம் ப்ரோ வணக்கம் சொல்றாங்க கேடி. முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாக நெஞ்சமும் பொன்னானதே இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போவேனோ? அவ்வளோ தெரியல. ராம் ஹாய் சொல்கிறாங்க. சிவா சாப்பிட்டீங்களா? இல்லை பாலரவி இனிமேல் தான் சாப்பிடணும். நீங்கள் சாப்பிட்டாச்சா? ஹாய் வில்லேஜ் பாய் சொல்கிறாங்க ராம். குட் ஆஃப்டர்நூன் ரவி. சாப்பிட்டாச்சா? இன்னும் இல்லை சிவா.
நான் சொன்னது உங்கள் பையனை. ஐயா என் பையனை தான் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஐயையோ, பக்கத்து வீட்டு பையன் தான் சொல்லணும் எனக்கு ஆசை. ஆனால் இல்லை, அவன் என் பையன் தான். வரேவா